வெல்கம் டு உஷா கிச்சன். இன்றைக்கி ஒயிட் சீஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயில் இந்த சுடு தண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1/2 கிலோ பாஸ்தாவை போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி குடல் பாஸ்தா எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா 1 ஸ்பூன் ஆயில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். வேக விட்டு எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரெட் குடமிளகா, எல்லோ குடமிளகா, பீன்ஸ் 2, கேரட் 1, பெரிய வெங்காயம் 1, பூண்டு 5-6 பல் நல்லா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஆயில், கருவேப்பிலை, பூண்டு, கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். குடமிளகா, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் பால், ஒரு 200 ml பால், கோதுமை மாவு 2 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அந்த பாலில் ஊற்றிக்கலாம். நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். நான் ஹெல்த்தியாக இருக்கணுன்ட்டு கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ வேக வச்ச பாஸ்தாவை அதில் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வதக்கி வச்ச காய்கறி அதையும் அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஒரிகனோ சீசனிங் பீஸாவோடது இது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சீஸை பொடியாக்கி இந்த மாதிரி தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் நம்ம அதிக விலையை கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள். பாய்.